1. ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிகக் குழு எப்போது நிறுவப்பட்டது? A 1608, B 1600, C 1612, D 1599. விடை B 1600. 2. ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிகக் குழுவிற்கு அரசு பட்டயம் வழங்கியவர் யார்? A இரண்டாம் சார்லஸ், B முதலாம் எலிசபெத், C ஜேம்ஸ் முதல், D விக்டோரியா. விடை B முதலாம் எலிசபெத். 3. 1600ஆம் ஆண்டு எந்த தேதியில் கிழக்கிந்திய வணிகக் குழு நிறுவப்பட்டது? A டிசம்பர் 25, B டிசம்பர் 31, C ஜனவரி 1, D நவம்பர் 5. விடை B டிசம்பர் 31. 4. வணிகக் குழு சார்பில் முகலாய அரசை சந்தித்த முதல் ஆங்கிலேயர் யார்? A சர் தாமஸ் ரோ, B வில்லியம் ஹாக்கின்ஸ், C பிரான்சிஸ் டே, D ஜான் சரம். விடை B வில்லியம் ஹாக்கின்ஸ். 5. வில்லியம் ஹாக்கின்ஸ் எப்போது இந்தியா வந்தார்? A 1608, B 1612, C 1600, D 1620. விடை A 1608. 6. ஹாக்கின்ஸ் எந்த முகலாய அரசனை சந்தித்தார்? A அக்பர், B ஷாஜஹான், C ஜஹாங்கீர், D அவுரங்கசீப். விடை C ஜஹாங்கீர். 7. ஆங்கிலேயர் இந்தியாவில் முதன்முதலில் எந்த இடத்தில் வணிக நிலையம் அமைத்தனர்? A பம்பாய், B சென்னை, C சூரத், D அக்ரா. விடை C சூரத். 8. சர் தாமஸ் ரோ இந்தியா வந்த வருடம்? A 1615, B 1608, C 1630, D 1599. விடை A 1615. 9. சர் தாமஸ் ரோ இந்தியாவிற்கு எந்த மன்னரின் தூதராக வந்தார்? A முதலாம் ஜேம்ஸ், B இரண்டாம் சார்ல்ஸ், C முதலாம் எலிசபெத், D விக்டோரியா. விடை A முதலாம் ஜேம்ஸ். 10. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வணிக மையங்களை அமைத்த இடங்களில் ஒன்று அல்லாதது? A அகமதாபாத், B குரூச், C தேலி, D ஆக்ரா. விடை C தேலி. 11. சென்னையை நிறுவியவர் யார்? A வில்லியம் ஹாக்கின்ஸ், B பிரான்சிஸ் டே, C தாமஸ் ரோ, D சார்ல்ஸ் வேஸ். விடை B பிரான்சிஸ் டே. 12. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கே அமைக்கப்பட்டது? A பம்பாய், B சூரத், C சென்னை, D பாண்டிச்சேரி. விடை C சென்னை. 13. பம்பாய் தீவு ஆண்டுக்கு எவ்வளவு வாடகைக்கு வாங்கப்பட்டது? A 5 பவுன், B 15 பவுன், C 20 பவுன், D 10 பவுன். விடை D 10 பவுன். 14. பம்பாய் தீவை யாரிடமிருந்து ஆங்கிலேயர் பெற்றனர்? A முதலாம் ஜேம்ஸ், B இரண்டாம் சார்ல்ஸ், C முதலாம் சார்லஸ், D வில்லியம் ஹாக்கின்ஸ். விடை B இரண்டாம் சார்ல்ஸ். 15. கல்கத்தா நகரம் உருவான 3 கிராமங்களில் ஒன்று அல்லாதது? A கோவிந்தபூர், B காளிகட்டம், C சுதர்மாபதி, D சத்தநாதி. விடை D சத்தநாதி. 16. பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகியவை பின்னர் என்ன ஆனது? A பிரித்தானிய இராணுவ முகாம்கள், B பிரித்தானிய குடியரசுகள், C ஆங்கிலேய மாகாணங்கள், D தொழிற்சாலைகள். விடை C ஆங்கிலேய மாகாணங்கள். 17. இந்தியாவில் ஆங்கிலேயர் அமைத்த முதல் கோட்டை எது? A செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, B செயின்ட் ஜான், C செயின்ட் ஆந்திரு, D செயின்ட் பீட்டர். விடை A செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. 18. கல்கத்தா நகரம் ஆரம்பத்தில் எந்த வகையான பகுதியாக இருந்தது? A பண்ணையகம், B ஆங்கிலேயர் நகரம், C 3 கிராமங்களின் தொகுப்பு, D போர்க்களம். விடை C 3 கிராமங்களின் தொகுப்பு.
1757ஆம் ஆண்டு பிளாசி போர் மற்றும் 1764ஆம் ஆண்டு பக்சார் போர் காரணமாக வணிகக் குழு இந்தியாவில் எதை பெற்று அரசியல் சக்தியாக மாறியது? ஏ. நிலம். பி. வரிவசூல் உரிமை திவானி. சி. சிலை அமைத்து கொண்டது. டி. கல்வி. பதில் பி. வரிவசூல் உரிமை திவானி. வணிகக் குழு இந்தியாவில் நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்த ஆண்டு எது? ஏ. 1757. பி. 1764. சி. 1858. டி. 1772. பதில் சி. 1858. வணிகக் குழுவின் ஆட்சியின் போது வில்லியம் கோட்டையின் முதலாவது ஆளுநர் யார்? ஏ. ராபர்ட் கிளைவ். பி. வர்ல்ஸ். சி. கார்ட்டியர். டி. வாரன் ஹேஸ்டிங்ஸ். பதில் அ. ராபர்ட் கிளைவ். 1772ஆம் ஆண்டு வங்காளத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் யார்? ஏ. ராபர்ட் கிளைவ். பி. வாரன் ஹேஸ்டிங்ஸ். சி. கார்ட்டியர். டி. வேர்ல்ஸ். பதில் பி. வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆட்சியில் வந்த போது வங்காளத்தின் நிதி நிலைமை எப்படி இருந்தது? ஏ. சிறந்தது. பி. மோசமானது. சி. நிலையானது. டி. அதிக வசதி இருந்தது. பதில் பி. மோசமானது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் மேற்கொண்ட முக்கிய சீர்திருத்தங்களில் ஒன்று எது? ஏ. கல்விக் கொள்கை மாற்றம். பி. இரட்டை ஆட்சியின் முறையை நீக்கும். சி. குடியரசு அமைத்தல். டி. இந்திய மக்கள் பட்டய கொடுப்பனவு. பதில் பி. இரட்டை ஆட்சியின் முறையை நீக்கும். வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1772ஆம் ஆண்டு எது உருவாக்கப்பட்டது? ஏ. சுப்ரீம் கோர்ட். பி. போர்ட் ஆஃப் ரெவென்யூ. சி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. டி. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். பதில் பி. போர்ட் ஆஃப் ரெவென்யூ. வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆட்சியில் வங்காளத்தினுடைய தலைநகரம் எது? ஏ. மிர்சிதாபாத். பி. மதுராய். சி. கொல்கத்தா. டி. மும்பை. பதில் சி. கொல்கத்தா. வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆட்சியில் வரி வசூல் முறையில் எடுத்த நடவடிக்கை என்ன? ஏ. வரிவசூலை அதிகரித்தார். பி. தனியார் வரிவசூலை அனுமதித்தார். சி. சமூக வரி முறையை அறிமுகப்படுத்தினார். டி. கணக்கு பிரிவு மற்றும் வரிவசூல் மாற்றங்கள் செய்தார். பதில் டி. கணக்கு பிரிவு மற்றும் வரிவசூல் மாற்றங்கள் செய்தார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆட்சியில் எதற்காக புகழ் பெற்றார்? ஏ. கல்வி வளர்ச்சி. பி. இரட்டை ஆட்சியை முடித்தல் மற்றும் ஆட்சியின் மையப்படுத்தல். சி. சமுதாய மாற்றங்கள். டி. தனியார் வணிகத்தை ஊக்குவித்தல். பதில் பி. இரட்டை ஆட்சியை முடித்தல் மற்றும் ஆட்சியின் மையப்படுத்தல். வாரன் ஹேஸ்டிங்ஸ் நிர்வாகத்தில் கிழக்கிந்திய வணிகக் குழு எதை நேரடியாக ஏற்றுக்கொண்டது? ஏ. பொது சட்டம். பி. திவானி நிலவரி வசூல். சி. படையுய்தல். டி. கல்வித்துறை. பதில் பி. திவானி நிலவரி வசூல். இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏ. வாரன் ஹேஸ்டிங்ஸ். பி. ராபர்ட் கிளைவ். சி. கார்ட்டியர். டி. வேர்ல்ஸ். பதில் பி. ராபர்ட் கிளைவ். வாரன் ஹேஸ்டிங்ஸ் நவாபிற்கு குறைத்த நிதியுதவி எவ்வளவு? ஏ. 32 லட்சம் ரூபாய். பி. 26 லட்சம் ரூபாய். சி. 58 லட்சம் ரூபாய். டி. 15 லட்சம் ரூபாய். பதில் அ. 32 லட்சம் ரூபாய். முகலாய பேரரசருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஓய்வூதியம் எவ்வளவு நிறுத்தப்பட்டது? ஏ. 10 லட்ச ரூபாய். பி. 26 லட்ச ரூபாய். சி. 15 லட்ச ரூபாய். டி. 30 லட்ச ரூபாய். பதில் பி. 26 லட்ச ரூபாய். 1772 இல் கல்கத்தாவில் அமைக்கப்பட்ட வருவாய் வாரியத்தின் பணி என்ன? ஏ. நீதித்துறை மேற்பார்வை. பி. வரிவசூலை மேற்பார்வை செய்தல். சி. இரட்டை ஆட்சியை மேம்படுத்தல். டி. கல்வி நிர்வாகம். பதில் பி. வரிவசூலை மேற்பார்வை செய்தல். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியமிக்கப்பட்டவர்கள் யார்? ஏ. காவல்துறை அதிகாரிகள். பி. ஆங்கிலேய கலெக்டர்கள். சி. நீதியாளர்கள். டி. நவாப் முகவர்கள். பதில் பி. ஆங்கிலேய கலெக்டர்கள். கிழக்கிந்திய வணிகக் குழுவின் வருவாய் காட்சியில் தலைமை கணக்கர் எங்கே நியமிக்கப்பட்டார்? ஏ. மிர்சிதாபாத். பி. மதுராய். சி. கல்கத்தா. டி. சென்னை. பதில் சி. கல்கத்தா. கல்கத்தா எந்த ஆண்டில் வங்காளத்தின் தலைநகராக மாறியது? ஏ. 1757.
பி 1764, சி 1772, டி 1858. பதில் சி 1772. நிலங்களை மதிப்பிடும் முறையாக வாரன் ஹேஸ்டிங்ஸ் அறிமுகப்படுத்தியது என்ன? ஏ ஆண்டுக்கு ஒரு முறை ஏலம், பி 5 ஆண்டுக்கு பின்னர் உறுதி பரிசீலனை, சி ஒவ்வொரு ஆண்டும் நேரடி வரி வசூல், டி ஓராண்டுக்கு பதில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஏலம். பதில் டி ஓராண்டுக்கு பதில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஏலம். ஏலத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டவர்கள் யார்? ஏ நாட்டார் விவசாயிகள், பி ஜமீன்தார்கள், சி குடியர்கள், டி வணிகத்துறையினர். பதில் பி ஜமீன்தார்கள். வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஏற்பட்டுள்ள வருவாய் திட்டத்தில் எதை தவிர்த்தார்? ஏ தன்னிச்சையான மேல்வரிகள் மற்றும் அநியாய அபராதங்கள், பி நிலங்களின் மீளாய்வு, சி வரிவசூல் அதிகரிப்பு, டி முதலீட்டு திட்டங்கள். பதில் அ தன்னிச்சையான மேல்வரிகள் மற்றும் அநியாய அபராதங்கள்.